வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங். இன்றைக்கி வந்து ஆப்கானி எக் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. இப்போ எண்ணெய் சூடு இருந்தோம் ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயம் வந்து நல்லா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு இந்த மசாலா டேஸ்ட் வருங்க. இப்போ இது கூடவே வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 வந்து முந்திரி பருப்பு சேர்த்துங்க. இந்த எக் மசாலாவுக்கு வந்து இந்த முந்திரி பருப்பு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாத முந்திரி பருப்பு சேர்த்துங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து பெரிய தக்காளியாக 2 தக்காளி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுங்க. இப்போ தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மி, அதனால் 5 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் இந்த இடத்துல ஆட் பண்ணிங்க. இப்போ ஒரு கை நிறைய வந்து கொத்தமல்லி, ஒரு கை நிறைய புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்றேன். இப்போ வேக வச்சு முட்டை வந்து இதோடு சேர்த்துருங்க. நான் வந்து 8 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுடைய விருப்பம் நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. சிம்மிலே இருக்கட்டும். ஃபுல்லில் வச்சிங்கன்னா வந்து மசாலா வந்து கருகி போயிடும். இப்போ இந்த அளவுக்கு மசாலா நல்லா கலர் மாதிரி வந்ததோ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கசூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேன் வச்சுட்டு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்றேன். இப்போ எண்ணெய் சூடு இறந்தும் பாருங்கள். ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து கல்பாசி, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. இப்போ இதிலேயே வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததோ நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து அப்படியே சேர்த்துடலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்ம அரைச்சது எல்லாமே நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா அந்த ஆயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த 2 நிமிஷமாக நல்லா அந்த மசாலா ஆயிலே வதக்கி விட்ட பிறகு ஒரு 2.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூள். இப்போ இதோடு வந்து காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்றேன். இப்போ ஆல்ரெடி 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. நீங்கள் எத்தனை பச்சை மிளகாய் சேர்த்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ரெட் சில்லி ஆட் பண்ணிங்க. இப்போ இதோடு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாலே நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோடு சேர்த்துங்க. இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இது எக் மசாலான்றதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ மசாலா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இன்னும் நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு திக்காய் வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை வந்து இதோடு சேர்த்துடலாம். இப்போ முட்டை சேர்த்துட்டு இந்த மசாலாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோடு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கசூரி மேத்தி வந்து இந்த மாதிரி கையிலே வந்து க்ரஷ் பண்ணி விட்டுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ண சொல்ல 1/2 ஸ்பூன் சேர்த்தோம். இப்போ இந்த இடத்துல 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இதனுடைய அரோமா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த எக் கறிக்கு வந்து இந்த மாதிரி கசூரி மேத்தி சேர்க்கறதுனால. இப்போ இதை மூடி போட்டு சிம்மிலே வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து மசாலா இன்னும் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஆப்கானி எக் மசாலா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதனுடைய டேஸ்ட்டு சொல்லவே வேணாம். இப்போ இதோடு வந்து பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்து தான் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க. இதனுடைய ஃப்ளேவர் வந்து இந்த எக் கறிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எக் கறி வந்து சப்பாத்தி, தோசை, சூடான சாதம் இது எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இண்டியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.